அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நட்சத்திர வரிசையில் சதய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசி சதய நட்சத்திரம். கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் என்ன, என்னென்ன தசாபுத்தி, என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, என்னென்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்தும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வந்து பாருங்கள், நிதானமான ஒரு ராசிங்க. கும்பம்ங்கிறது ஒரு ஸ்திர ராசி, ஒரு நிதானமான ஒரு ராசி, நிலையாக இருக்கக்கூடிய ராசி. பொறுமைசாலின்னு சொல்லிடலாம். கும்பராசிக்காரங்களை பொறுமைசாலியாக இருப்பாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, நண்பர்களுக்காக நிறைய உதவி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரகசியத்தை காக்கிறவங்க, ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, ஒரு விஷயத்த பாதுகாத்துக்குங்க, வெளியே சொல்லாதீங்கன்னு சொன்னால் ரகசியத்தை மூடி மறைப்பாங்க, ரகசியத்தை காப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு ராசி கும்பராசி. இப்போ கும்பராசி கரெக்டாக ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த சேஃப்டியாக இருக்கும் அவங்ககிட்ட, அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க, ஆக்ரோஷம் மிக்கவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டம், ராகுங்கிறது ஆக்ரோஷம், ராகுங்கிறது ஒரு ஆழமான இருட்டு. அப்போ ரகசியத்தை காக்கிறவங்களாம் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரம்மாண்டமாக தான் யோசிப்பாங்க, பிரம்மாண்டமாக தான் திங்க் பண்ணுவாங்க, பெருசாக தான் நினைப்பாங்க, சின்னதாகவே நினைக்க மாட்டாங்க. நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க, ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க நண்பர்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. சதயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாதத்துக்கு உண்டான நட்சத்திரம். கோபக்காரங்களாக இருப்பாங்க, டக்குன்னு கோவம் வரும், டெம்பர்மெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க அவங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறவங்க தான் இந்த சதய நட்சத்திரக்காரங்க. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள். இப்போ நிறைய பேர் பாருங்கள், இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள் கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. நல்லா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு நாலேஜ் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய சயின்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆராய்ச்சி, கண்டுபிடிக்கிறது, ஒரு கிரியேட் பண்ணுறது, உருவாக்குறது எல்லாமே இந்த ராசி நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், திறமசாலி, டேலண்டானவங்க தான் இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ராகு திசை, முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம். 1, 2, 3, 4 சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் கும்பராசி. மற்ற ராசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வந்துடும். அது உடைப்பட்ட நட்சத்திரம். இது முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம், உடைபடாத நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம். பிறக்கும் போது ராகு திசை பாருங்கள், பிறக்கும் போது ராகு திசை வந்து 18 வருஷம் நடக்கும். இப்போ 1ஆம் பாதத்திலாம் பிறந்தீங்கன்னா 18 வருஷம் ராகு திசை நடந்துடும். இதே நீங்கள் 3ஆம் பாதத்திலலாம் பிறந்தீங்கன்னா, நடுப்பாதத்திலலாம் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வருஷம் பேலன்ஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 18 வருஷம் ராகு திசை நடக்கும். 18 வருஷம் ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை வரக்கூடாதுங்க. இப்போ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு சில பேருக்கு அப்பா விட்டு பிரியிறது, அம்மா விட்டு பிரியிறது, அப்பா அம்மா பாசம் கிடைக்காம போகிறது, இல்லை அப்பா அம்மா இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை இல்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும். ஏன்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருட்டு. அந்த இருள் கிரகத்து கூட வந்துச்சுன்னா சின்ன வயசில் ஒரு சில பேருக்கு படிப்புக்கு எடுத்து விட்டுரும், படிப்பு மேலே நாட்டம் இருக்காது, காதல் இதெல்லாமே இந்த 18 வயசுக்குள்ளே எல்லாமே போயிடும் உங்களுக்கு. சின்ன வயசில் தவறான விஷயங்கள் ஈடுபடுறது, தவறான நண்பர்களோட சவகாசம் ஏற்படுறது, இதெல்லாமே இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் சதய நட்சத்திரக்காரங்களாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசில் என்னென்ன அனுபவம் கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள், அதெல்லாமே உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கும், கட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே இந்த ராகு திசையில் கொடுக்கும். தவறான வழிக்கு போகிறதெல்லாம் ராகு திசை தான். குடும்பத்தில் வறுமை, சின்ன வயசில் கஷ்டம், அப்பா அம்மாவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இவங்களோட ஆரோக்கியம் கெட்டு போய் சின்ன வயசுலேயே காசு பணத்தை கஷ்டப்பட்டு குடும்பத்தில் வறுமையான சூழ்நிலை இருக்கிறது எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருந்திருக்கும் சின்ன வயசில். அதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குரு திசை வருங்க. ஒரு சில பேருக்கு வந்து 9 வயசுலேயே குரு திசை ஸ்டார்ட் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆகலாம். அது நட்சத்திர பாதத்தை பொறுத்து, உங்கள் வயசு பொறுத்து. 16 வருஷம் குரு திசைங்க. குரு திசை 16 வருஷம் குரு திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசில் உங்களுக்கு ராகு திசை முடிஞ்சதுன்னா, 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், 18 வயசில் ராகு திசை முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வருஷம் உங்களுக்கு குரு திசை அடுத்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18னா உங்களுக்கு இங்கே 28, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு திசை வந்துடும். உங்களுக்கு 30 வயசு உங்களுக்கு 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு திசை இருக்கும், சரிங்களா? 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை வந்துடும். அப்போ அந்த 34 வயசு வரைக்கும் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க, நல்லா இருக்காங்க. 18-20 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை மாறுது. என்ன காரணம்னா அந்த குரு வந்து அவங்களுக்கு சாதகமான அமைப்பில் அவங்களுக்கு இருக்கிறனால கண்டிப்பாக கொடுத்துரும். குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரு திசை யோகம் தான். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை அவயோகி.
துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை பெருசாக நல்லது பண்ணுறதில்ல. குரு வந்து 8ஆம் இடத்துலலாம் போய் கிடக்கூடாதுங்க. 8, 12 இருக்கலாம், வெளிநாட்டு பிரயாணத்தை கொடுக்கும். ஆனால் அங்கே சனியோடு இருந்துட்டாருன்னா தூக்கத்துக்கு எடுத்துரும், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே இந்த ரிஷபம் துலாம் லக்னக்காரங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. தனுசு லக்னம், மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு திசை அருமையாக இருக்கும். கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சக லக்னத்துக்கெல்லாம் குரு திசை, மேஷ லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு திசை நடந்து சுபகிரக சம்மந்தப்பட்ட அருமையான திசையாக அந்த 34, 35 வயசு வரைக்கும் குரு திசை இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அப்போது குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருந்தால் தான் மட்டுமே தான் அவங்களுக்கு ஜாதகருக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? 16 வருஷம் குரு வந்து 16 வருஷம் திசையை நடத்துவார். ரொம்ப முக்கியமான திசை. அப்போ அந்த 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை ஒரு சில பேருக்கு யோகம் பண்ணுது, இல்லை ஒரு சில பேருக்கு 35 வயசு வரை கஷ்டப்பட்டு 35 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா ராகு திசையும் நல்லா இருக்காது, குரு திசையும் நல்லா இருக்காது, சனி திசை மட்டும் உங்களுக்கு காப்பாற்றி விட்டுரும். 35, 34, 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை. என்ன காரணம்னா 19 வருஷம் உங்களுக்கு 35ன்னு போட்டால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 வயசு வரைக்கும் சனி திசை தாங்க. அந்த நடுத்தர வயதுக்கு மேலே வர சனி திசை உங்களை காப்பாற்றி விட்டுரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, சனி குருவோட சேர்ந்திருப்பார். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, சனி குருவோட சம்மந்தப்பட்டு சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கு சனி திசை கொட்டி கொடுக்கும். சனி எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு காப்பாற்றி விட்டுரும். உங்களுக்கு சனி 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சனி குருவோட சம்மந்தப்பட்டு சுக்கிரனோட சம்மந்தப்பட்டால் சனி திசை உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனால் சனி இருக்கக்கூடாத இடம் எங்கே தெரியுங்களா? 8ஆம் இடத்துல ராகோட இருக்கக்கூடாது, செவ்வாயோட இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல சனி ராகுடைய செவ்வாயோட இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை நண்பர்களுக்கு எடுத்து விட்டுரும். 8ஆம் இடத்துலேருந்து ஆயிலுக்கு எடுக்கும், கண்டத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி தனிச்சு இருக்கிறது நல்லது. செவ்வாயோடு இருக்கக்கூடாது, ராகுவோடையோ கேதுவோடையோ சூரியனோடு இருக்கவே கூடாது. கடுமையான நோய் தொந்தரவு இதெல்லாமே இந்த சனி திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த 55 வயசுக்கு மேலே உங்களுக்கு சனி 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை நல்லா இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருக்காரு, ஸ்தான பலம் பெற்றிருக்காருன்னு அர்த்தம். 55 வயசுக்கு மேலே புதன் திசை உங்களுக்கு வரும். 17 வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 வயசு, 72, 73 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை தான். புதன் வந்து இளமைக்கு உண்டான கிரகம். இப்போ 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் தசை பாருங்கள். ஒரு சில பேர் ஆளை வந்து 55 வயசுக்கு மேலே வரவங்களாம் பார்த்தீங்கன்னா 40, 45 வயசு மாதிரி ஆள் தோற்றம் தெரியும். என்ன காரணம்னா புதன் வலுத்திருப்பார் ஜாதகத்தில். இளமைக்கு உண்டான கிரகம் புதன் தான். இப்போ புதன் ராகுவோடையோ சனியோடையோ மற்ற கிரகங்களோட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் தொந்தரவு கொடுத்துரும். உங்களுக்கு நோய்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்மந்தமான பாதிப்பு, தோல் சம்மந்தமான பிரச்சனை, அலர்ஜி, நுரையீரல் சம்மந்தமான பாதிப்பு இதெல்லாமே இந்த புதன் திசையில் கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போ புதன் வந்து ராகுடைய சனியோடைய 6, 8 சம்மந்தப்படாமல் புதன் திசை உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சுன்னா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். புதன் கிடக்கூடாதுங்க. ஏன்னா புதன் தோலுக்கு உண்டான கிரகம், நண்பர்களுக்கு உண்டான கிரகம் புதன் தான். தாய்மாமாவுக்கு உண்டான காரக கிரகமே புதன் தான். அப்போ புதன் கெட்டவங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, தாய்மாமனால் பிரச்சனை, தாய்மாமா இருந்து இல்லாமல் போகிறது இதெல்லாமே இந்த புதன் திசையில் கொடுக்கும். ஜென்ரலாகவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். புதன் திசை வந்தால் கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. தசாபுத்தி தான் ஒரு சம்பவத்தை நிர்ணயிக்கிறது, தசாபுத்தி தான். இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா, நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நேரம் சரியில்லையா, கெட்ட தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு சில பேர் 35 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க, ஒரு சில பேர் 40 வயசுக்கு அப்புறம் டெவலப் ஆவீங்க. என்ன காரணம்? நடக்கக்கூடிய தசாபுத்தி தாங்க. அந்த சனி திசை நல்லா இருக்கா, அதுக்கு முன்னாடி நடந்த குரு திசை நல்லா இருக்கா, சின்ன வயசில் நடந்த ராகு திசை அது கூட பெருசாக உங்களுக்கு இது இருக்காது. இந்த நடு வயசில் வரக்கு அந்த சனி திசை, குரு திசை, அந்த புதன் திசை இதுதான் ரொம்ப முக்கியமான பெரிய பெரிய திசைகளாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அவங்க வயசு என்னன்னு பாருங்கள், என்ன ஏஜில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது, இப்போ நல்ல விஷயம் நடக்குதுன்னா நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கெட்ட விஷயம் நடக்குதா, கெட்ட தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சம்பவங்களை தீர்மானிக்கும். தசாபுத்தி மீறி வேறு எதுவுமே வேலை செய்யாதுங்க. புது பலனோ கோச்சார பலனோ எதுவுமே வேலை செய்யாது. உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்ல தசாபுத்தினா நல்லது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், கெட்ட தசாபுத்தினா கெட்டது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் அவாய்ட் பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.